ஒரு ஊரில் ரொம்ப வயதான ஒரு முதியவர் ஒருத்தர் இருக்கார். அந்த கிராமம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உள்ளே இருக்கும். ஏதாவது கடைக்கு போகணும், ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு தான் வாங்கிட்டு வரணும். ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த பெரியவர், வயதானவர் எப்படி பழைப்பு நடத்துகிறார் அப்படின்னா, அவங்க வீட்டில் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருங்கை மரத்துலேருந்து முருங்கைக்காயை பறித்து கொண்டு போயிட்டு ஒரு மளிகை கடையில் கொடுத்துட்டு அந்த மளிகை கடையிலேருந்து சில பொருள்லாம் வாங்கி எடுத்துகிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுவார். இது அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த மளிகை கடைக்காரர்கிட்ட அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய அந்த பையன் ஒரு கேள்வி கேட்குறான். முதலாளி இந்த மாதிரி டெய்லி ரெகுலராக ஒரு பெரியவர் வந்து நம்மக்கிட்ட முருங்கைக்காய் கொடுத்து வாங்கின்னு போகிறாரு. ஆனால் அந்த முருங்கைக்காய் சரியான இடம் இருக்கா அப்படின்னு நீங்கள் என்றைக்காவது செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரர் அந்த வேலைக்காரங்க பையன்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வயசானவர், அவர் கரெக்டாக தான் இருப்பார், கரெக்டாக தான் கொடுப்பார், அதனால் அவர் மேலே சந்தேகப்படாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த பையனை அனுப்பி வைக்கிறார். இருந்தாலும் அந்த பையன் ஒரு சந்தேகத்தை தூண்டி விட்டு போயிட்டான். இவருக்கு அந்த சந்தேகத்தை சரி செய்யணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாருனா, அந்த முருங்கைக்காயை எடுத்து எடை போட்டு பார்க்குறாரு. அந்த பையன் சொன்ன மாதிரியே 1 கிலோ இருக்கக்கூடிய முருங்கைக்காய் 900 கிராம் தான் இருக்குது. அப்போ இவருக்கு ஒரே கோபம். என்ன பண்ணுறது, இந்த பெரியவர் நம்மளே ஏமாற்றிட்டாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கோபம். சரி ஓகே, அடுத்த முறை வரட்டும், நாளைக்கு வரட்டும், அவரை நம்ம கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன பிறகு அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே இருக்கும்போது மறுநாள் வருது. மறுநாள் அந்த பெரியவர் வராரு. முருங்கைக்காயை கொடுக்கும்போது சரியான கோபத்தில் போட்டு அடிச்சிட்டாரு. அந்த பையனும் கூட சேர்ந்து அடிச்சிட்டான். இதை அங்கே பார்த்துருக்கிற சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து மடக்கி விட்டுட்டு ஏன்பா அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி இந்த பெரியவர் வயசானவர் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுத்த முருங்கைக்காயை அப்படியே எடை போடாமல் நான் வாங்கி அவருக்கு பதிலுக்கு அதே ஈக்குவலான ஒரு பொருள்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவர் கொடுத்த அந்த ஒரு கிலோ முருங்கைக்காய் அப்படிங்கிறது 900 கிராம் தான் இருக்குது, இவர் என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், தம்பி இங்கே பாருங்கள், நான் ஒன்றும் ஏமாற்றலை, நீங்கள் தான் என்னை ஏமாத்துறீங்க. ஏன்னா என்கிட்ட வந்து நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த கரண்ட்டில் பார்க்குற மிஷின், எடை மிஷின்லாம் என்கிட்ட கிடையாது. என்கிட்ட இருக்கிறது பழைய காலத்து தராசு. என்கிட்ட அந்த தராசில் வச்சு எடை போடுறதுக்கு அந்த தராசு கல் கூட என்கிட்ட கிடையாது. அந்த கல்லுக்கு பதிலாக நீங்கள் கொடுப்பீங்க பார்த்தீங்களா 1 கிலோ அரிசி, அந்த அரிசியை வச்சு தான் நான் எடை போட்டு கொண்டு வருவேன். என்னுடைய முருங்கைக்காய் 1 கிலோ இல்லைன்னா அதுக்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் கொடுக்குற அரிசி கம்மியாக இருக்கிறதுனால தான் முருங்கைக்காயும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவர் தான் பண்ண தப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணி அந்த பெரியவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இந்த கதை மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நாம் பிறருக்கு என்ன கொடுக்குறோமோ அதே தான் நம்மளுக்கும் வந்து சேரும். அது பாவமாக இருந்தாலும் சரி, புண்ணியமாக இருந்தாலும் சரி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல கதையில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.